வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரமானது 4/3/2024 முதல் 10/3/2024 வரை ஆங்கில நாட்களுக்கும், மாசி 21 முதல் மாசி 27 வரை உள்ள தமிழ் நாட்களுக்கும் உண்டான வார பலன்களை பார்க்க போகின்றோம். பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். நீர் ஸ்தலமான திருவானைக்காவலை பற்றி போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் முதன்மை ஸ்தலமான நிலம் தானே முக்கியம். ஏகாம்பரநாதர், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி பார்க்க போகின்றோம். அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் கோயில்தான் பஞ்சபூத ஸ்தலத்தில் நிலம். அது முதலாவதாக வரக்கூடிய கோயில். மூலவர் ஏகாம்பரேஸ்வரர். அம்மன் காமாட்சி 7 வார குழலி என்ற ஒரு பெயருடன் இருக்கக்கூடியவள். தலவிருட்சம் மாமரம். தீர்த்தம் சிவகங்கை. அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் என்ற 4வரும் பாடிய திருத்தலம். யோசிச்சு பாருங்கள், 4வரும் பாடியிருக்கிறார்கள். தேவாரம் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் இது முதல் தலம். இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். காமாட்சி அம்மன் பூஜித்த சிவலிங்கமே மூலஸ்தானம் என்பதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அம்மன் கட்டி அணைத்ததற்கான தடம் இன்னும் லிங்கத்தில் உள்ளது தான் இதனுடைய ஒரு விசேஷம். ஏதோ போனோமா லிங்கத்தை பார்த்தோமோன்னு கிடையாது. அதனுடைய விசேஷம் பார்க்க வேண்டும். ஒரு கோயிலிலும் எப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் அதை வடிவமைத்திருக்கிறார்கள் என்பது பார்ப்பது தான் விசேஷம். ஏகாம்பரேஸ்வரர் கருவறைக்கு எதிரே ஸ்படிகலிங்கம் மேற்கு பார்த்தும், எதிரே ஸ்படிகத்திலே நந்தியும் இருக்கிறது. பஞ்சபூத தலங்களில் இது முதல் தலம் என்பது நிலம் சம்பந்தப்பட்ட தலம். ஒற்றை மாமரம். சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முந்தியது. எவ்வளோ ஆண்டுகள்? 3500 ஆண்டுகள். 4 வேதங்கள் 4 கிளைகளாக கொண்டு உள்ளது. இத்தெய்வீக மரம் இனிப்பு, புளிப்பு, தோர்ப்பு, கார்ப்பு ஆகிய 4 வகை சுவைகளை கொண்ட அற்புதமான கனிகளை தரக்கூடிய மரம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே மரம்தான், ஆனால் 4 வகை சுவைகளை உடைய கனிகளை தருகிறது. உற்சவர் ஏகாம்பரேஸ்வரர் தனி சந்நிதியில் கண்ணாடி அறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் இருக்கிறார். இந்த ருத்ராட்ச பந்தலில் 5008 ருத்ராட்சங்களால் வேயப்பட்ட ஒரு பந்தல். 5008. உற்சவர் தரிசனம் நமக்கு பிறப்பில்லா நிலையை தரக்கூடியது. இதோட இந்த பிறவி வேணாம் அப்படின்றவங்க ஏகாம்பரநாதர் கோயிலில் போயிட்டு உற்சவரை தரிசனம் செய்யும். அதுதான் முக்கியம். நம் முன்னோர்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார். ராமர் பிரம்மஹர்த்தி தோஷம் நீங்கள் வழிபட்ட சகஸ்ரலிங்கம் மற்றும் அஷ்டோத்திர 108 லிங்கங்களும் இங்கு இருப்பது விசேஷம். ராமருக்கே பிரம்மஹர்த்தி தோஷம். அப்போ நமக்கு எந்த தோஷம் இருந்தாலும் இந்த கோயிலில் போயிட்டு அந்த 108 லிங்கத்தை வழிபட்டால் எல்லாம் போய்விடும் என்பது தான் அதனுடைய அர்த்தம். இந்த லிங்கத்திடம் 108 விளக்குகளை ஏற்றி வழிபடுகிறார்கள் என்பது தான் அதோட ஒரு விசேஷம். எனவே பொறுமையாக கோயிலுக்கு சென்றால் நேரம் ஒதுக்கி தோஷத்தை நீக்குவதற்குண்டான பரிகாரம். 108 விளக்குகளிலே பிரம்மஹர்த்தி தோஷமே போகின்றது. நம்ம பஞ்சபாத தோஷத்தில் மிக மிக முக்கியம் பிரம்மஹர்த்தி தோஷம். அந்த தோஷத்தை போகக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கச்சிப்ப, அதாவது முனிவர்களில் கச்சிப்ப சிவாச்சாரியார், கச்சிப்ப முனிவர் இத்தலத்தில் தான் கந்த புராணம் இயற்றினார் என்பது வரலாறு. பின்னர் அருகில் உள்ள குமரகோட்டம் முருகன் கோயிலில் அரங்கேற்றம் செய்தார். மிகவும் அழகிய மண்டபங்கள்
சிற்ப கலக்க நயத்துடன் அழகிய சுற்று பிரகாரங்களை கொண்ட இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் ஒரு சுற்றுலா தலமாக காட்சியளிப்பதும் இருப்பதும் தான் விசேஷம். ஃபாரினர்ஸ் எல்லாம் இந்த கோயிலுடைய கட்டிடக்கலைக்காகவே இந்த கோயிலில் குவிகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சுற்றுலா தலம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். 108 திவ்ய தேசங்களில் இத்தலம் ஒன்று. நீலா திங்கள் துண்ட பெருமாள் சந்நிதி இங்கு இருக்கிறது. சைவ வைணவத்திற்கும் ஒற்றுமைக்கு சான்றாக நிற்கக்கூடிய கோயில்தான் ஏகாம்பரநாதர் திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் நலம் சம்பந்தப்பட்ட ஸ்தலம். இத்தல விநாயகர் விகட சக்கர விநாயகர் என்ற திருநாமத்துடன் முருகன் மாவடி காந்தர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார்கள். இங்குள்ள ராஜகோபுரம் 9 நிலைகளை கொண்டது. மன நிம்மதி வேண்டுவோர் இத்தலத்துக்கு பெருமளவில் வருகின்றனர். இது திருமணத்தலம் என்பது மிகப்பெரிய விசேஷம். இங்கு திருமணம் செய்து கொள்ள ஏராளமான பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். திருமணம் கைகூடுகிறது. இத்தலத்திலே திருமணம் செய்து கொள்கிறார்கள். தலைமுறையாக இந்த கோயிலில் திருமணம் செய்பவர்களெல்லாம் நான் அறிவேன். அப்பேற்பட்ட ஒரு திருமணத்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் போல இந்த திருத்தலத்திலும் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். உயர்ந்த சிந்தனை, மன நிம்மதி பெற, வாழ்வில் ஏற்றம் பெற, இல்வாழ்க்கை சிறந்திட, நோய்களின்றி வாழ இத்தலம் சுவாமி அம்மனை தரிசனம் செய்து அன்னதானம் வழங்கி பிறவியில்லா நிலையை அடைவதற்குண்டான அற்புதமான ஸ்தலம். மேலும் பெரிய விசேஷம் பார்த்தீர்கள் என்றால், நிலம் கிடைக்கவில்லை, வீடு கட்ட முடியவில்லை, நம்ம வாடகையிலே இருக்கிறோம், விவசாயத்துக்கு நிலம் இருந்தாலும் பிரயோஜனப்படவில்லை, ஒரு காணி நிலமாவது வாங்க வேண்டும் என்று நிலத்தை பற்றி யோசித்து கொண்டிருப்பவர்கள், நிலம் வாங்கினாலும் அதில் டெவலப்மெண்ட் ஆகாதவர்கள் எல்லாம் உங்களுடைய நிலப்பத்திரத்தின் ஜெராக்ஸை ஒரிஜினலை கொண்டு வராதீர்கள். ஜெராக்ஸை கொண்டு வந்து இந்த கோயிலில் வைத்து கொடிமரத்தில் வைத்து கும்பிட்டாலே உங்களுக்கு அந்த நிலம் உயிர்ப்பித்து விடும். அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நிலம் வாங்குவதற்கு ஏதாவது ஒரு யோசனை செய்து ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி எனக்கு நிலம் வேண்டும், அதில் வீடு கட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அதை பூஜை அறையில் வைத்து அதெல்லாம் நிறைவேறிய பிறகு இந்த கோயிலில் உங்களால் முடிஞ்ச கைங்கரியம், அன்னதானமோ அரிசி வாங்கி கொடுக்குறதோ பருப்பு வாங்கி கொடுக்குறதோ ஏதாவது ஒன்று செய்தாலே, இல்லை அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறது, உங்கள் வசதிக்கேற்ப பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஏகாம்பரநாதருடைய ஆசீர்வாதம் நலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கும் என்பது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். பஞ்சபூத தலத்தில் முதல் தலம், நாம் இப்பொழுது பார்ப்பது 3வது தலம். வாயு தலத்தை ஏற்கனவே பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாம் நீர் தலத்தை பார்த்து விட்டோம். இப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை பற்றி இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் தலத்தை பார்த்துருக்கின்றோம். இன்னும் பஞ்சபூத தலத்தில் 2 தலத்தை வரக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம். ஏகாம்பரநாதர் திருக்கோயில் என்பது ஏதோ நிலம் மட்டும் நினைக்காதீர்கள். திருமண தடை, மன நிம்மதி பெறுவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பது, கணவன் மனைவியுடைய பாதிப்பை தீர்ப்பது, இந்த பிறவியில் ஏற்பட்ட பிரச்சனைகளெல்லாம் போதுண்டா சாமி என்று அடுத்த பிறவியில்லா நிலையை அடைவதற்குண்டான ஒரு அற்புதமான கோயில். பொறுமையாக வாருங்கள், டைம் பார்த்து கொண்டு வராதீர்கள். நிதானத்துடன் இந்த கோயிலில் தரிசனம் செய்யுங்கள். மடப்பள்ளிக்கு 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ துவரம்பருப்பை கொடுத்துவிட்டு தரிசனம் செய்யுங்கள். வாழ்க்கையில் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை எங்களுக்கு கமெண்டில் போடுங்கள். நான் ஏற்கனவே சொல்லி கொண்டு வரக்கூடிய கோயில்களுக்கு நிறைய பக்தர்கள், நிறைய வாசகர்கள் நிறைய கமெண்ட்டை போடுகிறார்கள். நீங்கள் நெகட்டிவும் போடுங்கள், பாசிட்டிவும் போடுங்கள். ஏனென்றால் ஏதாவது தவறு மனித வாழ்க்கை தான். தவறு செய்தால் திருத்திக் கொள்கின்றோம். பாசிட்டிவாக வேறு பல கோயில்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலும் அதை பற்றி போடுங்கள். அந்த கோயிலுக்கு சென்று விட்டு
அந்த கோயிலுடைய வரலாறை தெரிந்துவிட்டு வேந்தர் டிவியில் அதை பற்றி மக்களுக்கு புரியும்படி பேசி மக்கள் பயன்பெறுவதற்கு நீங்களும் காரணமாக இருப்பதும், அந்த கமெண்டை போடுவர்கள் பெயரை சொல்லி இவர் சொன்னதனால் இந்த கோயிலுக்கு வந்தேன் என்று அவருக்கும் ஒரு பெருமதிப்பை ஏற்படுத்துவது தான் இதனுடைய நோக்கமாக காணப்படுகிறது. எல்லோருக்கும் நன்றி. ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 4/3/2024 முதல் 10/3/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு இந்த வாரத்தில் அற்புதமான அமைப்பை தரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனதில் எப்பொழுதும் ஒரு அழுத்தம் காணப்படும். குரு பெயர்ச்சி மே மாதம் வரைக்கும் அந்த அழுத்தம் இருக்கும். அதற்காக கவலைப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவீர்கள். அதிகமான பயணங்களால் ஒரு மிதமான அயற்சி ஏற்படும். படிப்படியாக பயணங்கள் விஷயத்தில் சிறிது முக்கியமானதை தவிர மற்றவற்றையெல்லாம் குறைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த நிறைய உங்களுடைய கவனம் முக்கியம். படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய காலகட்டம். சனியின் அமைப்பு 11ஆம் இடத்தில் இருப்பதனால் நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக அவர்கள் விஷயத்திலே அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுக்காக சிறிது உழையுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக சிறிது உழையுங்கள். நிறைய விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும். தொழில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும், சோஷியல் சர்வீஸ் செய்வதற்காக ஏதாவது ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு சிலர் கோயில்கள் கட்டலாம் என்று அல்லது கோயில்களை புனரமைப்பதற்கெல்லாம் மனதில் ஏற்கனவே சொல்லி கொண்டிருந்த விஷயங்கள்லாம் தள்ளிக்கொண்டே போகாமல் ஆக்கப்பூர்வமாக இறங்குங்கள். மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் பிள்ளைகளுடனும், துணை அல்லது துணைவியாருடனும், பெற்றோர்களுடனும், இரத்த பந்த உறவுகளுடனும் சிறிது நேரமாவது மனதிற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு இதம் சொல்வதற்கு ஏற்றவாறு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தேகாரோக்கியத்தில் சளி தொந்தரவு, ஒத்த தலைவலி போன்ற விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அலர்ஜி விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மேஷத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபார சார்ந்த விஷயங்கள், பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சுலபமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய வாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். துர்கை சரணாகதி அடைவது சகல விதத்தில் ஏற்றம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்கள், அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு எலும்பு சம்பந்தப்பட்ட, ஜாயின்ட் பெயின் சம்பந்தப்பட்ட, கால்சியம் சம்பந்தப்பட்ட, ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் ப்ரமோஷன் தடைகள், உத்தியோகத்தில் கண்டிப்பாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நல்ல இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள், அரசியலில் அரசு தொழிலில் இருப்பவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும். எல்லாவற்றிலும் யோசித்து கொண்டில்லாமல் நல்ல அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான அனுகூலம் காணப்படும். தேகாரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக குடைச்சல் கொடுத்த ஒரு விஷயம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் பிள்ளைகள் விஷயமாகட்டும், குடும்ப துணை விஷயமாக இருக்கட்டும், பெற்றோர் பெரியோர் விஷயமாக இருக்கட்டும், பூர்வீக விஷயமாக இருக்கட்டும், வரக்கூடிய மே மாதம் குரு பெயர்ச்சியிலிருந்து எல்லாம் டக்கு டக்குன்று கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். துர்க்கை கவசம் கேட்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆத்ம விருத்தியும் சந்தோஷ அமைப்பும் அனுகூலமும் ஏற்படுவது
கண்கூடாக பார்க்கலாம். துர்க்கை இல்லாதவர்கள் இஷ்டப்பட்ட பெண் தெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனால் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது, அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மிக முக்கியம். கண்டிப்பாக வெளியிடம், தொழில், வியாபாரம், பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கிருஷ்ணர் வழிபாடு அல்லது ராமர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அலர்ஜி, சளி தொந்தரவு, சுவாச கோளாறு மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். சர்ம பாதிப்புகளில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். பூர்வீகத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது பல விதத்தில் நன்மைகளை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஏதாவது சொன்னால் தர்க்கம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்களுக்கு உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் கிளியரன்ஸ் ஆகி நல்ல ஒரு பொசிஷனுக்கு மீண்டும் தொடர்வதற்குண்டான பிராப்தங்கள் காணப்படும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். டக்கென்று சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை போக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பொதுப்படையாக இருந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் நீங்குவதற்கு உண்டான சாத்தியக்கூறான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா தடைகளும் தவிடுபடியாகக்கூடிய அற்புதமான வாரம். நீண்ட நாட்களாக எல்லாம் நமக்கு அஷ்டம சனி விலகியும் எந்த கஷ்டமும் விலகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அனுகூல அமைப்பு ஏற்படும். வாகனங்களிலும் ஞாபக மருதியிலும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஞாபக மருதி, தூக்கமின்மையெல்லாம் ஏற்படலாம். எல்லாவற்றிலும் எழுதி வைத்து கொள்வது முக்கியமான அமைப்பு. இல்லையென்றால் ஃபோனிலே நோட்ஸ் மெமரி போட்டு வைத்து கொள்வது அதை விட புத்திசாலித்தனம். இவரிடத்தில் சொன்னேன், அவர் மறந்து விட்டார், பிஏ மறந்து விட்டார், துணைவி மறந்து விட்டார் என்று மற்றவர்கள் மீது எல்லாம் ப்ளேம் பண்ணாமல் நீங்களாக புத்திசாலித்தனமாக உங்களுடைய அடுத்த வேலைகளுக்கு எழுதி வைத்து கொள்வது தான் விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். விநாயகர் வழிபாடு மிக மிக முக்கியம். கழுத்து வலி, முதுகு வலி, பாத வலி கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரிய சனி டப்பு நம்ம எடுக்கக்கூடிய சில முடிவுகள் எதிராக போகலாம். வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதனால் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை அனுகூலத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் வரும். மேலதிகாரிகள் விஷயத்திலும் அரசு துறையிலும் அரசியல்வாதிகளும் கண்டிப்பாக மாசி மாதம் முடிகின்ற வரையில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்வது மிக மிக முக்கியம். சூரிய சனி சேர்க்கை நம்மளை ஒரே நாளில் அகல பாதாத்து கொண்டு சென்றுவிடும். மிக கவனமாக பார்த்து கொள்வது மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். அதே சமயம் கெட்டவன் கெட்டிட்டால் ராஜயோகம் என்பதற்கேற்றவாறு சனியால் திடீர் பெயர் புகழெல்லாம் ஏற்படுத்தும். அமைதியாக இருந்தாலே அது சனி கொண்டு வந்து கொடுப்பார் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். செவ்வாயின் தாக்கம் 7ஆம் இடத்தில் இருப்பதனால், உச்சம் பெற்று இருப்பதனால் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள்,
முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வதும், முடியவில்லை என்றாலும் வீட்டிலிருந்து செல்லுகின்ற சமயத்தில் சிதற்காய் உடைத்து விட்டு செல்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கையும் அதீத கவனமாக கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த வாரத்தில் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் புதுவிதமான மாற்றங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் மாசி 21 முதல் மாசி 27 வரை உள்ள தமிழ்நாட்களுக்கு உண்டான வார பலன்களை பார்க்கின்றோம். இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி 5வது ராசியான சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுமன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். தேகாரக்கத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் இரத்த தொற்று நோய் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சளி தொந்தரவு, இரத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த பரவக்கூடிய நோய் விஷயத்தில் கவனம். வெளியில் போகின்ற சமயத்தில் மாஸ்க் போட்டுக்கொண்டு போகக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மிக முக்கியம். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நல்ல அனுகூலம். சுபகாரியத்தில் அந்த சிக்கல் நிவர்த்தி. பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். பெற்றோர் பெரியோர்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் தீரும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை. பழக்க வழக்கத்தில் வெளியில் சொல்லுகின்ற சமயத்தில், பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதிக கவனம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மனக்குழப்பங்களை கொடுப்பார். நரசிம்மர் காயத்ரி கேட்க கேட்க மனக்குழப்பங்கள் தீரும். அதே சமயம் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். எல்லாவற்றிலும் சாதிக்க அனுகூலம் பண்ணுவார். நீண்ட நாட்களாக தடையாக இருந்த அனைத்து விஷயங்களும் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிர்பார்க்காத பயணங்கள் லாபத்தை தரும். பாஸ்போர்ட்டை எல்லாம் ரினியூவல் செய்து வைத்துக் கொள்வது உத்தமம். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ட்ரேடிங், ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். திடீர் ஜாக்பாட் ஏற்படும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது அனுகூலத்தை தரும். அனுமன் சாலிசா கேட்க 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 தடைகளெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய அமைப்பு சூரியனால் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியோட எதுவாக இருந்தாலும் வெள்ளைக்கொடி காட்டுவதும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு எல்லாவற்றிலும் வெள்ளைக்கொடி காட்டுவதும் விசேஷம். தர்க்கங்கள் மட்டும் குடும்பத்தில் வேணாம். தர்க்கம் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பம் பெரிய அளவு பஞ்சாயத்து வரை சென்றுவிட்டு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சிம்ம ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக கவனத்துடன் முன்னேறுவது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். சுபகாரியங்கள் எல்லாம் தள்ளி கொண்டு போகாமல் டக்கு டக்கென்று முடித்து கொள்வது விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள், இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், சுபவிரிய சார்ந்த விஷயங்கள், கடனமைப்பு சார்ந்த விஷயங்கள், அசையா பொருள் சேர்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் ஏற்றத்தை பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். பெருமாள் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் மேலதிகாரிகளுடனோ கூட்டாளிகளுடனோ கோபதாபத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். தொழிலில் உங்களுக்கு நிறைய ஒர்க்கு கொடுத்தாலும் அதற்காக கோபப்படுவது, அவருக்கு என்ன கொடுத்தாய், எனக்கு ஏன் இப்படி கொடுக்குறாய் என்று தர்க்கம் செய்வதும் வேண்டாம். எல்லா வேலைகளையும் உங்கள் மீது தான் கொடுப்பார்கள். மன அழுத்தம் கொள்ளாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்து முடிங்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் சனி 6ஆம் இடத்தில் இருப்பதனால் பெரிய அளவுக்கு பலமும் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திடீரென்று தவறான முடிவுகளை புதனுடைய ஆதிக்கம் நீச்சமாக இருப்பதனால் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவசரப்படாதீர்கள். குடும்பத்தாருடன் கலந்தாலோசித்து தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் செய்வது நன்மையான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். நிலம்,
வீடு, புதிய விவசாய நிலங்கள் எல்லாம் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் வயிற்று குழப்பங்கள், அதேபோல் மன அழுத்த குழப்பங்கள், தூக்கமின்மை குழப்பங்கள் சிறிது அதிகமான கவனத்துடன் பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி அதிகமாக செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் மட்டும் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது, சர்ப்ப கிரகங்கள் நிற்பதனால் அதிக கவனம். கோளர் பதிகத்தை ராகு கேது பெயர்ச்சி வரை தினமும் கேட்பது குடும்பம் சுபிட்சமாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், காலு சம்பந்தப்பட்ட விஷயம், ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமாக இருப்பது முக்கியம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 தொடர்ச்சியாக படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பங்குனி வரை சிறிது அடக்கி வாசிங்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள், ப்ரமோஷன் தடைகள், புதிய ஒப்பந்தங்கள், தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு, சிவ மந்திரங்கள், வில்வயலை கொடுப்பது, அருகம்புல் கொடுப்பதெல்லாம் மிகப்பெரிய தடைகளை தவிடுபொடியாக்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு நிலம் புதுப்பிப்பது, வீடு நிலம் மாற்றி கட்டுவதெல்லாம் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக காணப்படுவது மிக பிரமிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். உறவு முறையில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் பயணங்கள் மேற்கொள்வது, குழந்தைகளுடன் தொலைதூரத்துக்கு பயணங்கள் மேற்கொள்வதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு துலாத்திற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்குவது, சுபகாரிய தடைகள் நீங்குவதெல்லாம் கண்டிப்பாக தெய்வத்தின் அருள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் 8வது ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு முருகர் வழிபாடு, சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது மிக முக்கியம். பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்மோன் குறைபாடுகள், மாதவிடாய் கோளாறுகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதனால் தேவையில்லாத எதிரிகள் வருவார்கள். எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மிக மிக கவனமாக இருப்பது அதீத முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது ஆச்சரியத்தை ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்கென்று முன்னேறி கொள்வது, யோசிக்காமல் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்கள் யோசித்து கொண்டே இருக்கக்கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஆன்மீக விஷயத்தில் அதிகமான அனுகூலம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை
குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், ஒரு காணி நிலமாவது இல்லையே என்ற வருத்தம் எல்லாம் போக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரத்திலிருந்து ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் ஆச்சரியத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியத்தில் இருந்த கஷ்டங்களெல்லாம் வரக்கூடிய 2 மாதத்திலே டக்குன்று நிவர்த்தி ஏற்படும். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான முயற்சிகளை குலதெய்வத்தில் போய் ஜாதகத்தை வைத்து இப்பொழுதே ஆரம்பிப்பது நன்மையை ஏற்படுத்தும். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 4/3/2024 முதல் 10/3/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது 9வது ராசியான தனுசு ராசியை பற்றி பார்க்க போகின்றோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் அனுகூலங்களும் கண்டிப்பாக பெறுவதற்கு நரசிம்மரை சரணாகதி அடைவது சகல விதத்தில் ஏற்றம். நரசிம்மர் காயத்ரி சொல்ல சொல்ல தொட்டதெல்லாம் தொடங்கும். முன்னோக்கி வைத்த காலை பின்னோக்கி இல்லாமல் நல்ல முன்னேறி கொண்டே போகலாம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிபூர்ண நிவர்த்தி. பிள்ளைகளுக்காக செலவுகள் அதிகமானாலும் அது சந்தோஷ செலவாக மாற்றிக்கொள்வது நன்மை. துணை அல்லது துணைவியாருடைய பயணங்கள் மனதிற்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்பட்டாலும் அது சந்தோஷ பயணங்களாக வரக்கூடிய காலகட்டத்தில் மாறும். தொழில் சார்ந்த விஷயத்தில் மட்டும் அதிரடியான முடிவுகளை எடுப்பதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது அடக்கி வாசிப்பது நன்மை தரும். மேலதிகாரிகள் விஷயத்திலோ, குடன் வேலை செய்பவர்கள் விஷயத்திலோ, கூட்டாளிகள் விஷயத்திலோ, ஜிஎஸ்டி விஷயத்திலோ, வரிகள் கட்ட விஷயத்திலோ கவனக்குறைவில்லாமல் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் மனதிற்கு சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுடைய தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை குடும்பத்தார் நிறைவேற்றி கொடுப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு இருக்கும். தொடர்ச்சியாக பயணங்கள், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று அனுகூலத்தை அமைப்பை ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் சிறிது தடைகள் காணப்பட்டாலும் கவலைப்படாமல் கோவிந்த நாமாவளியை உச்சரித்து வருவதோ, கோவிந்த நாமாவளியை தினமும் 11 முறை கேட்டுக்கொண்டு வருவதோ விரைவிலே இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். வரக்கூடிய ஒரு 6 மாதத்திற்குள்ளாக திருப்பதி பெருமாளை சந்தித்து ஒரு இரவு தங்கிவிட்டு வருவது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எல்லா விதமான ப்ரமோஷன் தடைகளும் மே மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்திற்காக வேறு நாடுகளோ அல்லது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு மாற்றங்களையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவதற்கு, எல்லா விதத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு துர்க்கையும் பைரவரையும் வழிபாடு செய்வதும் தீபம் ஏற்றுவதும் மிக மிக முக்கியம். இரத்தபந்த உறவுகளுடைய தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது முக்கியம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். சளி தொந்தரவு என்று நீங்களாக மருந்து கடையில் போய் மருத்துவம் செய்து கொள்ளாமல் மருத்துவரை பார்த்து கொள்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் விரைவிலே தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். வார்த்தைகளில் தேன் தடவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷத்தை தரும். கோபதாபப்பட்டு பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். மன அழுத்தம் திடீரென்று செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதனால் ஏதாவது ஒரு பதட்டம் காணப்படும். தூக்கமின்மை ஏற்படும். தூக்கத்தை கெடுத்துவிட்டு யோசனை ஃபோனை வைத்து நோண்டுவதெல்லாம் ஏற்படும்.
கண்டிப்பாக வேண்டாம். இரவு நேரத்தில் கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்கு முன்பாக சாப்பிட்டு ஒரு இடைவெளி விட்டு தூங்குவது ஜீரண உறுப்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் கண்டிப்பாக காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரமெல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பேசுவதில் மட்டும் அதீத கவனத்துடன் இருப்பது முக்கியமான அமைப்பு ஏற்படும். சிறிய சர்ஜரிகளெல்லாம் தைரியமாக செய்துவிட்டு மன நிம்மதி பெறுவதும் பல காலங்களாக தொடர்ச்சியாக இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக காணப்படும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக, தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் எல்லா விதமான மாற்றங்களும் குருவின் பார்வை இருப்பதனால் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். படைப்பாளிகள், கலைத்துறையினர்களுக்கு பெரிய அளவு அனுகூலமும், பெரிய அளவுக்கு சந்தோஷமும், பெரிய அளவுக்கு ஏற்றமும், பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் காணப்படக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயமாக காணப்படும். வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் தென் தடவை வார்த்தை மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தனிப்பட்ட தொழில் தொடங்குவதற்கு உண்டான காலகட்டமெல்லாம் டக்குன்று ஆரம்பிப்பது, யோசனை இல்லாமல் செய்வது நன்மை தரும். சுபகாரியத்தில் இருந்த திருமண தடை, புத்திர சந்தான தடை, வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்ப்பதெல்லாம் 2 மாதத்திலிருந்து படிப்படியாக உங்களுக்கு ஏற்றவாறு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு, கண்டிப்பாக அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியமாக பார்த்து கொள்வது முக்கிய தரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மியூசிக் துறையில் இருப்பவர்கள், எழுத்தாளர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலங்கள் காணப்படும். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமான அமைப்பு. கழிவுகள் ஏற இடத்திலும், நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும். வாகன அமைப்பில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபப்படுவதோ, அங்கே ஒருத்தரை நம்பி இவரை நம்பி சொல்வது, அவரை நம்பி சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டு பிறகு வம்பை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நன்மை. தான் உண்டு தன் வேலை என்றென்று சுருங்கிக் கொள்ளுங்கள். ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். உங்களுடன் சாதாரண கீழில் இருக்கக்கூடிய உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து, தேவையில்லாத அவர்கள் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவர் சொல்லுகின்றபடி சிலது செவி சாய்த்து தேவையில்லாத நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் இழக்கக்கூடிய நேர்விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் விஷயத்திலும் பழைய பகைவர்கள் விஷயத்திலும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும். ஜென்மசனி இருப்பதனால் அதிக கவனத்துடன் இருப்பதும், வண்டி வாகனத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும், டிரைவர் ஓட்டினாலும் நீங்கள் உஷாராக இருப்பதும் மிக மிக முக்கியம். தொலைதூரத்தில் குடும்பத்தாருடன் பயணங்கள் எல்லாம் சிறிது தவிர்த்து கொள்வது கும்பத்திற்கு மிக மிக முக்கியம். அவசியமற்ற பயணங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து உங்களை காணராக்கி விடுவார்கள். அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அல்லது ரிட்டையர் ஆகி இருந்தாலும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். பழைய பிரச்சனைகள் எல்லாம் திடீரென்று அதற்கு உயிர் வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு தேவையில்லாத மன அழுத்தத்தையும் நிம்மதியும் கெடுத்துவிடும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், அவருடன் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும், அவர்கள் எது சொன்னாலும் சரி சாரி என்று கேட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது மிக மிக முக்கியம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பெருமாள் கோவிந்தா பள்ளி கொண்ட பெருமாளோ, நிற்கக்கூடிய பெருமாளோ, எந்த பெருமாளோ அல்லது விஷ்ணு காயத்ரியோ ஏதாவது ஜபித்து கொண்டிருப்பது விசேஷம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. காதல்கள் அமைப்பில் கூட கவனமாக இருக்க வேண்டும். கோளற்பதிகம் குடும்பத்தை காக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகமானாலும் அதை கண்டிப்பாக தெய்வத்தினுடைய கடாட்ச செலவாக எடுத்துக்கொண்டு, புது கடன் பெற்றாலும் அதற்கு கோபதாபப்படாமல் இருக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி
கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். சளி தொந்தரவு, சுவாச கோளாறுகள், முடி உதிர்வு போன்ற ஸ்கின் அலர்ஜி எல்லாம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். மன அழுத்தங்கள், தேவையில்லாத யோசனை யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உடற்பயிற்சி, தான பயிற்சி எல்லாம் செய்யாத மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கெடுபலன்கள் தேக ஆரோக்கியத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். முதுகு தண்டுவட கோளாறு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கால் நரம்புகள் சிலது பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே அதற்கு முக்கியம் கான்சன்ட்ரேட் செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் ஏறும். தொழிலிலோ, உத்தியோகத்திலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, அனுகூலங்கள், லாபங்கள், மிகப்பெரிய கௌரவத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் படிப்படியாக வரக்கூடிய காலகட்டத்தில் நிவர்த்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வழக்குகள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் தான் கவனமாக பார்க்க வேண்டும். கோளார் பதிகத்தையும் கண்டிப்பாக கோவிந்த நாமாவளியும் விஷ்ணு சகசரநாமத்தையும் கேட்க அனுகூலங்கள் காணப்படும். தொழிலில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான அமைப்பு ஏற்படும். தொழில் விஷயத்தில் டக்கென்று முடிவுகள் எடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று பங்குனி மாதத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் மாட்டிக்கொள்ளாமல் டக்குன்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பை பெறுவது சந்தோஷத்திலும் சகல விதத்தில் நன்மையும் ஏற்படுத்தி தரும் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா பர்சன்ஸுக்கெல்லாம் நல்ல பேர், நல்ல அமைப்பு ஏற்படும். யூடியூபில் ஆரம்பித்து வந்து சேனலுடைய ரேட்டிங் டெவலப் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சேனலில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பெரிய அளவுக்கு ரேட்டிங்களும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிரம்மாண்டமான அமைப்புக்கு உண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உதவிட செய்யக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பது நன்மை. இதுவரை 4/3/2024 முதல் 10/3/2024 வரை உள்ள வார நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.